வணக்கம். மூன் செய்திகளுக்காக முத்தமிழ் செல்வி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுவை சுதந்திர தின விழா கொண்டாட்டம். கடற்கரை சாலையில் தேசிய கொடியேற்றி வைத்து அணிவகுப்பை பார்வையிட்டார் முதல்வர் ரங்கசாமி. புதுவை சுதந்திரமடைய கீழூரில் நடைபெற்ற வாக்கெடுப்பின் நினைவாக ஸ்தூபிக்கு கௌரவம். ஆளுநர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மரித்தோர் நினைவு தினம் 2ஆம் தேதி அனுசரிப்பு. கல்லறைகளில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுவதால் மலர்களை வாங்குவதில் கிறிஸ்தவர்கள் சுறுசுறுப்பு. இனி விரிவான செய்திகள். புதுவை எழுச்சி தினத்தை முன்னிட்டு கடற்கரை சாலையில் நடைபெற்ற விழாவில் முதல்வர் ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். அரசியல் கட்சி தலைவர்களின் கோரிக்கையை ஏற்று நவம்பர் 1ஆம் தேதியை புதுவை எழுச்சி தினமாக கொண்டாட அரசு முடிவெடுத்தது. இதனையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலை வளாகத்தில் சனிக்கிழமை காலை முதல்வர் ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். முன்னதாக அவர் காவலர்கள் மற்றும் மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதில் சபாநாயகர் சபாபதி, அமைச்சர் ராஜவேலு, பன்னீர்செல்வம், தியாகராஜன், தலைமை செயலர் சேட்டன் சாங்கி, ஆட்சியர் சுந்தர வடிவேலு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள்ராஜ், பிரெஞ்சு இந்திய புதுவை பிரதேச விடுதலை கால மக்கள் நல நற்பணி இயக்க தலைவர் செவராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பிரிவு காவல்துறையின் ஆயுதப்படை பிரிவினரை தொடர்ந்து காவல்துறையின் போக்குவரத்து பிரிவு போக்குவரத்து பிரிவினரை தொடர்ந்து காவல் படை பிரிவு அவர்களை தொடர்ந்து இந்திய ரிசர்வ் பட்டாலியன் பிரிவினர் ஊர்காவல் படை பிரிவினர் அவர்களை தொடர்ந்து மாணவர்கள்
வருகிறார்கள். படை பிரிவினர்களை தொடர்கிறார்கள் எமது பள்ளி மாணவ மாணவியர்கள். பள்ளிகளின் அணிவகுப்பு வரிசையில் அடுத்து வருபவர்கள் வாவு சிதம்பரனார் அரசு பள்ளி மாணவர்கள். வாவு சிதம்பரனார் அரசு பள்ளி மாணவர்களை தொடர்பவர்கள் அணிவகுப்பில் அடுத்து வருகிறார்கள் விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள். விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளி மாணவர்களை அற்புத அலங்கார அணிவகுப்பு. பல்வேறு மாநில கலைக்குழுவினரின் அணிவகுப்பு இதோ இந்த அரங்கை நோக்கி வரவிருக்கின்றன. பாரம்பரியமான கலாச்சாரமிக்க கலை நிகழ்ச்சிகள் இதோ
புதுவை சுதந்திரம் அடைய வாக்கெடுப்பு நடைபெற்ற கீழூரில் அமைந்திருக்கும் ஸ்தூபியில் துணைநிலை ஆளுநர் ஏ.கே. சிங் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பிரெஞ்சு ஆதிக்கத்தில் இருந்து புதுவை விடுதலை பெறுவது தொடர்பாக வில்லியனூர் அருகே உள்ள கீழூரில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிரெஞ்சு ஆதிக்கத்தில் இருந்து புதுவை பிரதேசம் விடுதலை அடைந்தது. புதுவை சுதந்திர தினம் சனிக்கிழமை கொண்டாடப்பட்டதை முன்னிட்டு வாக்கெடுப்பு நடைபெற்ற கீழூரில் உள்ள நினைவு ஸ்தூபியில் துணைநிலை ஆளுநர் ஏ.கே. சிங் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் ஆட்சியர் சுந்தர வடிவேலு, துணை ஆணையர் ராஜமாணிக்கம், அரசு செயலர் கந்தவேலு, ஸ்ரீகாந்த் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். உலக ஆத்மாக்கள் தினம் ஞாயிற்றுக்கிழமை கடைபிடிக்கப்படுவதை முன்னிட்டு புதுவையில் உள்ள கல்லறைகளுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட உள்ளன. உலகம் முழுவதும் நவம்பர் 2ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகின்ற ஆல் சோல்ஸ் டே எனப்படும் ஆத்மாக்கள் தினம் தமிழகம் மற்றும் புதுவையில் கல்லறை திருவிழா என்று அழைக்கப்படுகிறது. அன்றைய தினத்தில் உயிரிழந்த முன்னோர்கள் மற்றும் உறவினர்களின் நினைவாக நடைபெறும் சிறப்பு பூசைக்கு பின்னர் கல்லறைகளால் மலர்கள் அலங்கரிக்கப்பட்டு அவர்களின் ஆத்மா சாந்தியடைய பிரார்த்தனை நடைபெறுவது உண்டு. இந்த கல்லறை திருவிழா ஞாயிற்றுக்கிழமையன்று நடைபெறவிருப்பதால் உப்பளம், முத்தியால்பேட்டை, ரெட்டியார்பாளையம், அரியாங்குப்பம், வில்லியனூர் போன்ற பகுதிகளில் உள்ள கல்லறை தோட்டங்களில் கல்லறைகளை சீரமைத்து புதுப்பிக்கும் பணியில் கிறிஸ்தவர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதன் தொடர்ச்சியாக கல்லறைகளில் நடைபெறும் சிறப்பு வழிபாடுகளில் கிறிஸ்தவர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் பங்கேற்க உள்ளனர். இதனிடையே கல்லறை திருவிழாவினை முன்னிட்டு பெங்களூருவில் இருந்து புதுவை கொண்டுவரப்பட்ட வண்ண வண்ண பூக்கள் மிஷன் வீதியில் விற்பனை செய்யப்பட்டன. குறைந்த காற்றழுத்தம் காரணமாக புதுவையில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அரபிக்கடலில் உருவான புயல் சின்னம் பாகிஸ்தான் நோக்கி நகர்வதால் கடந்த 10 தினங்களாக தமிழகம் மற்றும் புதுவையில் மழை பெய்து வந்தது. ஆண்டுதோறும் துவங்கும் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் மாத இறுதியில் துவங்கும் என வானிலை மையம் தெரிவித்திருந்த நிலையில் கடந்த முறை உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வினால் மழை பெய்ய துவங்கியது. இதனால் புதுவையின் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி நின்றதுடன் தற்போது வடிந்து இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. குறிப்பாக ரெயின்போ நகர், வெங்கடா நகர் உள்ளிட்ட பல இடங்களில் மழைநீர் வெளியேற வழியில்லாமல் அப்பகுதி சேரும் சகதியுமாக காட்சியளித்தது. கடந்த 10 தினங்களாக லேசாக பெய்த மழைக்கு புதுவை நகர பகுதி அல்லாடிய சூழ்நிலையில் இனிவரும் காலங்களில் தொடர் மழையினால் ஏற்படும் பாதிப்பை தடுக்க பொதுப்பணித்துறை விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுபோன்ற சூழ்நிலையில் அரபிக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்தம் பாகிஸ்தான் நோக்கி நகர்வதால் 2 தினங்களுக்கு மழை நீடிக்க வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வைத்தியநாதன் எம்எல்ஏ பிறந்த நாளை முன்னிட்டு என்ஆர் காங்கிரசார் ரத்த தானம் மேற்கொண்டனர். லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் ரத்த தான முகாம் நடைபெற்றது. கமலா அறக்கட்டளையின் சார்பாக நடைபெற்ற ரத்த தான முகாமில் சிறப்பு விருந்தினராக முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன் கலந்து கொண்டார். முன்னதாக அறக்கட்டளையின் தலைவர் தண்டபாணி ரத்த தான முகாமினை தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், நேரு, கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர். மேலும் 50க்கும் மேற்பட்ட என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் கலந்து கொண்டு ஆர்வமுடன் ரத்த தானம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் அரசு மருத்துவமனை டாக்டர் ராதிகா மற்றும் ரத்த வங்கி ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுவை சுதந்திர தின வெற்றி பேரணி முன்னாள் மத்திய அமைச்சர் நாராயணசாமி துவக்கி வைத்த நிகழ்வில் தியாகிகள் உற்சாகம். கருத்தரங்கம் மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனம் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியில் தமிழ் அறிஞர்கள் பங்கேற்பு. விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. புதுவை விடுதலை நாளையொட்டி அரியங்குப்பத்தில் தேசிய கொடியேற்றி சீனிப்பு வழங்கப்பட்டது. புதுவை மாநிலம் அரியங்குப்பம் காந்திராம் நற்பணி இயக்கம் சார்பில் புதுச்சேரி விடுதலை நாள் தேசிய கொடியேற்றி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காந்திராம் நற்பணி இயக்கத்தின் தலைவர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி மாணவ மாணவிகளுக்கு இனிப்பு மற்றும் நோட்புக் வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை காந்திராம் நற்பணி இயக்கத்தின் பொறுப்பாளர்களும் உறுப்பினர்களும் ஏற்பாடு செய்தனர். அரியங்குப்பம் தொகுதி மக்கள் அனைவரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். குழந்தைகளுக்கான சிறந்த படைப்பாளி போட்டியில் மாநில அளவில் விருது பெற்ற மாணவிகள் கௌரவிக்கப்பட்டனர். புதுவை அரசு பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ள புதுச்சேரி மாநில சிறந்த படைப்பாளி குழந்தைகளுக்கான விருதுக்கு மாநில அளவிலான போட்டி கடந்த 16-17 தேதிகளில் நடைபெற்றது. இதில் அரியங்குப்பம் பள்ளி தந்தை பெரியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவி சந்தோஷிமா மற்றும் அரியங்குப்பம் ஜவஹர் சிறுவர் சிறு இல்லம் மாணவி ஹேமாவதி இருவரும் நடனம் போட்டியில் மாநில அளவிலான படைப்பாளி விருதுகளை பெற்றிருக்கிறார்கள். இவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் அரியங்குப்பம் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ராஜேந்திரன் தனது சொந்த செலவில் நிதி உதவியாக ரூபாய் 5000 வீதம் இருவருக்கும் ரூபாய் 10,000 வழங்கி பாராட்டி வாழ்த்தினார். இந்நிகழ்ச்சியில் வெங்கட்ராமகிருஷ்ணன், தந்தை பெரியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் வெங்கடகிருஷ்ணன், துணை முதல்வர் ராஜேந்திரன், ஆசிரியர் தயாளன் மற்றும் ஜவஹர் சிறுவர் சிறு இல்ல தலைமை ஆசிரியர் தேவராஜ், ஆசிரியர்கள் லதா, காமாட்சி, இளமதி, அங்கப்பன், லிங்கேசன், வெங்கடேசன் மற்றும் ஆசிரியர் பெருமக்களும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்களும் கலந்து கொண்டனர். புதுவை விடுதலை நாளையொட்டி நடத்தப்பட்ட வெற்றி பேரணியில் தியாகிகள் கலந்து கொண்டனர். பிரெஞ்சு இந்திய புதுச்சேரி நற்பணி இயக்கத்தினரால் 60ஆம் ஆண்டு புதுச்சேரி சுதந்திர தின விழா வெற்றி பேரணி நடத்தப்பட்டன. சனிக்கிழமை ராஜா தியேட்டர் அருகில் பெருந்தலைவர் காமராஜ் சிலை சதுக்கத்தில் பேரணி துவக்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சி தலைவர் சுப்பிரமணி முன்னிலையில் அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் முன்னாள் மத்திய அமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு வெற்றி விழா பேரணியை துவக்கி வைத்தார். நேரு வீதி, மிஷன் வீதி, மருத்துவமனை வழியாக தியாகிகள், தியாக மறவர்கள், தியாக மாதர்கள், இளைஞர்கள் சுமார் 300 பேர்கள் பேரணியில் கலந்து கொண்டனர். பிரெஞ்சு இந்திய கலாச்சாரத்துடன் பேரணி நடத்தப்பட்டன. ஜீப், கார்கள், வேன்கள், 50 மோட்டார் சைக்கிள்களில் பேரணியில் பங்கேற்றனர். இயக்க தலைவர் சிவராஜ், முனைவர் சிவ இளங்கோ, ஹரி விஜயவீரன், நடேசன், சீனிவாசன், சதாசிவம் ரெட்டியார் உட்பட பேரணியில் பங்கேற்ற அனைவரும் குபேர் சதுக்கத்தின் வழியாக தேசபிதா காந்தி சிலை அருகில் நடத்தப்பட்ட அரசு விழாவில் கலந்து கொண்டனர். புதுவை விடுதலை தினத்தை முன்னிட்டு மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனம் நடத்திய கருத்தரங்கில் தமிழ் அறிஞர்கள் கலந்து கொண்டனர். நவம்பர் திங்கள் முதல் நாளை புதுச்சேரி அரசு புதுச்சேரி விடுதலை நாளாக அறிவித்து இந்த ஆண்டு முதல் விழா எடுப்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்து வருகின்றது. புதுச்சேரி விடுதலை நாள் விழாவின் ஒரு பகுதியாக புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனம் ஒரு நாள் கருத்தரங்கை நடத்தியது. இக்கருத்தரங்கு விடுதலை நாளான சனிக்கிழமை நிறுவன கருத்தரங்க அறையில் நடைபெற்றது. கருத்தரங்கிற்கு கல்வி கலை பண்பாட்டுத்துறை அமைச்சரும் புதுவை மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவன தலைவருமாகிய தியாகராஜன் தலைமையேற்றார். முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன், காலாப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் முனுசாமி, தியாகி அப்துல் மஜீத் வாழ்த்துரை வழங்கினர். கருத்தரங்க சிறப்புரைகளாக பேராசிரியர் ராஜன், பேராசிரியர் வெங்கட்ராமன் புதுச்சேரி விடுதலை வரலாற்றை பற்றி ஆய்வுரை வழங்கினர். பேராசிரியர் சரோஜா சுந்தரராஜன் காரைக்கால் விடுதலை வரலாறு பற்றியும், பேராசிரியர் சந்தீப் குமார் தாசரி ஏனாம் விடுதலை வரலாறு பற்றியும், திருநிறை மஞ்சக்கல் உபேந்திரன் மாஹி விடுதலை வரலாறு பற்றியும் ஆய்வுரை நிகழ்த்தினர். புதுவை KSP பள்ளியில் நடைபெற்ற பெற்றோர் தின விழாவில் சிறப்பு போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுவை கதிர்காமத்தில் அமைந்துள்ள KSP மேல்நிலைப் பள்ளியின் நிறுவனர் தமிழ்ச்செல்வி பிறந்தநாள் நினைவை ஒட்டி பள்ளியில் பெற்றோர் தினம் கொண்டாடுவது என KSP பள்ளி அறக்கட்டளையால் தீர்மானிக்கப்பட்டது. அதன் முதற்கட்டமாக சனிக்கிழமையன்று அவரின் புதல்வரும் அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் பள்ளி முதல்வர் ரமேஷ் தலைமை ஏற்றிட பள்ளி முதுநிலை துணை முதல்வர் கண்ணபிரான் வரவேற்பு நல்கிட தமிழ்தாய் வாழ்த்துடன் விழா ஆரம்பிக்கப்பட்டது. விழாவில் பள்ளி துணை முதல்வர் அரங்கநாதன் மற்றும் அவரது துணைவியார் லட்சுமி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்பித்தனர். பள்ளியில் பெற்றோர் தினம் கொண்டாடப்படுவதின் அவசியத்தினை மாணவ மாணவியர்கள் நன்கு உணர்ந்து கொள்ளும் வண்ணம் பள்ளி தலைமை ஆசிரியை திருமதி வேளாங்கண்ணி மேரி அவர்களாலும் மற்றும் பள்ளி உதவி தலைமை ஆசிரியை திருமதி கனிமொழி அவர்களாலும் அறிவுறுத்தப்பட்டது. விழாவில் சுமார் 800க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்.
இன்றைய தங்கம் வெள்ளி விலை விபரம் வழங்குவோர் ஏவிஆர் ஸ்வர்ண மஹாலின் நவீன மங்கையின் நவநாகரிக நகைகள். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 30 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் மழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். புதுவை சுதந்திர தின விழா கொண்டாட்டம். கடற்கரை சாலையில் தேசிய கொடியேற்றி வைத்து அணிவகுப்பை பார்வையிட்டார் முதல்வர் ரங்கசாமி. சுதந்திரம் அடைய கீழூரில் நடைபெற்ற வாக்கெடுப்பின் நினைவாக ஸ்தூபிக்கு கௌரவம். ஆளுநர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மரித்தோர் நினைவு தினம் 2ஆம் தேதி அனுசரிப்பு. கல்லறைகளில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுவதால் மலர்களை வாங்குவதில் கிறிஸ்தவர்கள் சுறுசுறுப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.